ஓம் சாந்தி. 19/7/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நமக்கு யார் கற்பிக்கின்றார் என்ற குஷியில் எப்போதும் இருந்தீர்கள் என்றால் அதுவும் கூட மன்மனாபவ நிலை ஆகும். நேற்று நாம் கல்புத்தி உடையவர்களாக இருந்தோம், இன்று தங்க புத்தி உடையவர்களாக ஆகியிருக்கிறோம் என்ற குஷி உங்களுக்கு இருக்கிறது. கேள்வி: அதிர்ஷ்டம் திறப்பதற்கான அல்லது உருவாவதற்கான ஆதாரம் என்ன? பதில்: நம்பிக்கைதான் ஆதாரமாகும். ஒருவேளை அதிர்ஷ்டம் உருவாவதில் தாமதமாகிறது என்றால் ஆட்டம் கண்டு கொண்டே இருப்பார்கள். நிச்சய புத்தி உடையவர்கள் நல்ல விதத்தில் படிப்பை படித்து வேகமாக முன்னேறிக்கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருந்தது என்றால் பின்தங்கியே இருந்து விடுவார்கள். யார் நிச்சய புத்தி உள்ளவர்களாக ஆகி தங்களுடைய புத்தியை பாபாவிடம் கொண்டு சென்று கொண்டே இருப்பார்களோ அவர்கள் சத்தோப்பிரதானமாக ஆகிவிடுகிறார்கள். ஓம் சாந்தி. மாணவர்கள் அனைவரும் பள்ளியில் படிக்கிறார்கள் என்றால் நாம் படித்து என்னவாக ஆக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நாம் சத்யுக பாரஸ்புரியின் எஜமானர்களாக ஆகின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இந்த தேகத்தின் சம்பந்தம் போன்ற அனைத்தையும் விட வேண்டும். இப்போது நாம் பாரஸ்புரியான சத்யுகத்தின் எஜமானர்கள், பாரஸ்நாத்தாக ஆக வேண்டும். முழு நாளும் இந்த குஷி இருக்க வேண்டும். பாரஸ்புரி என்று எது அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அங்கே கட்டிடங்கள் அனைத்தும் தங்கம் வெள்ளியினால் கட்டப்பட்டதாக இருக்கிறது. இங்கே கற்களினால் ஆன கட்டிடங்களாக உள்ளன. இப்போது நீங்கள் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தி உள்ளவர்களாக ஆகிறீர்கள். கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக பாரஸ்நாத்தாக ஆக்கக்கூடிய பாபா வந்தால்தானே மாற்ற முடியும். நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள். நம்முடைய பள்ளி ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இதைவிட பெரிய பள்ளி வேறு எதுவும் இல்லை. இந்த பள்ளியில் நீங்கள் கோடானு கோடி பாக்கியசாலிகளாக உலகத்தின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இது இந்த கலியுகத்திலிருந்து சத்யுகத்திற்கு செல்வதற்கான புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். நேற்றைக்கு கல்புத்தி உள்ளவர்களாக இருந்தீர்கள், இன்று தங்க புத்தி உடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயம் எப்போதும் புத்தியில் இருந்தது என்றால் கூட மன்மனாபவ நிலை ஆகிவிடும். பள்ளியில் ஆசிரியர் கற்பிப்பதற்காகவே வருகின்றார். இப்போது ஆசிரியர் வந்துவிட்டார் என்று மாணவர்களின் புத்தியில் தெரிகிறது. நம்முடைய ஆசிரியர் இங்கு சுயம் பகவான் ஆவார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் நம்மை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குகின்றார் என்றால் கண்டிப்பாக சங்கம யுகத்தில்தான் வருவார். மனிதர்கள் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் அவர் இங்கே வந்துவிட்டார் என்று நீங்கள் அறிவீர்கள். கல்பத்திற்கு முன்னால் கூட இப்படி நடந்தது. எனவேதான் விநாச காலத்தில் விபரீத புத்தி, அன்பற்ற புத்தி என்று பாடப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர்கள் கல்புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. உங்களுக்கு விநாச காலத்தில் அன்பான புத்தி ஆகும். நீங்கள் தங்க புத்தி உடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே மனிதர்கள் விரைவாக புரிந்து கொள்ளும்படி ஏதாவது யுக்தியை உருவாக்க வேண்டும். இங்கேயும் கூட நிறைய பேரை அழைத்து வருகிறார்கள். இருந்தாலும் சிவபாபா பிரம்மா உடலில் வந்து எப்படி கற்பித்திருப்பார் என்று கேட்கிறார்கள். எப்படி வந்திருப்பார்? எதையும் புரிந்து கொள்வதில்லை. இவ்வளவு பேர் சென்டர்களுக்கு வருகிறார்கள். நிச்சய புத்தி இருக்கிறதல்லவா? சிவபகவானுடைய மகா வாக்கியம் என்று அனைவரும் சொல்கிறார்கள். சிவன்தான் அனைவருக்கும் தந்தை ஆவார். கிருஷ்ணரை பார்த்து அனைவருக்கும் தந்தை என்று சொல்ல முடியுமா? இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயமே இல்லை. ஆனால் அதிர்ஷ்டம் காலம் கடந்து உருவாக வேண்டும் என்று இருந்தால் ஆட்டம் கண்டு கொண்டே இருப்பார்கள். குறைவாக படிக்கக்கூடியவர்களை இவர்கள் தடுமாறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. சந்தேக புத்தி உடையவர்கள் பின்தங்கி விடுகிறார்கள். நிச்சய புத்தி உடையவர்களோ நல்ல விதத்தில் படிக்கக்கூடியவர்கள், அவர்கள் முன்னேறிக்கொண்டே இருப்பார்கள்.
எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கப்படுகிறது. எப்படி குழந்தைகள் வேகமாக ஓடி எல்லையை தொட்டுவிட்டு பிறகு திரும்பி வருகிறார்களோ அப்படித்தான் இதுவும் ஆகும். புத்தியை விரைவாக சிவபாபாவிடம் ஓடவிட்டீர்கள் என்றால் சதோப்பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று பாபாவும் கூறுகிறார். இங்கே நன்றாக புரிந்து கொள்ளுகிறார்கள். அம்பு தைக்கிறது என்றாலும் வெளியில் சென்றதும் மறந்து விடுகிறது. பாபா ஞான ஊசி போடுகிறார் என்றால் அதனுடைய போதை ஏற வேண்டுமல்லவா? ஆனால் ஏறுவதே இல்லை. இங்கே ஒரு டம்ளர் ஞான அமிர்தம் குடிக்கிறார்கள் என்றால் தாக்கம் ஏற்படுகிறது. வெளியில் சென்றதுமே மறந்து விடுகிறார்கள். ஞானக் கடல் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவர், சத்கதியை வழங்கும் வள்ளல், விடுவிப்பவர் ஒரு பாபாதான் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். அவர்தான் ஒவ்வொரு விஷயத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். குழந்தைகளே, நீங்களும் முழுமையாக கடலாக ஆகுங்கள் என்று கூறுகிறார். என்னிடத்தில் எவ்வளவு ஞானம் இருக்கிறதோ அவ்வளவையும் நீங்கள் தாரணை செய்யுங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இப்போது பயணம் முடிந்துவிட்டது. முதலில் நாம் நம்முடைய வீடான சாந்தி தாமம் செல்வோம், பிறகு ராஜ்யத்திற்கு வருவோம் என்ற இரட்டை மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். 2. தலைமீது இருக்கும் பல பிறவிகளின் பாவங்களின் சுமையை அழிக்க வேண்டும். தேக அபிமானத்திற்கு உட்பட்டு எந்த ஒரு விகர்மமும் செய்யக்கூடாது. வரதானம்: சிரேஷ்ட சங்கல்பங்களின் சகயோகத்தின் மூலம் அனைவருக்குள்ளேயும் சக்தியை நிரப்பக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுக. விளக்கம்: சதா சக்திசாலி ஆகுக என்ற வரதானத்தை பெற்றுக்கொண்டு அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் சிரேஷ்டமான சங்கல்பங்களின் மூலம் பலத்தை நிரப்பக்கூடிய சேவையை செய்யுங்கள். எவ்வாறு தற்காலத்தில் சூரியனின் சக்தியை சேமித்து கொண்டு சில காரியங்களை வெற்றியடையச் செய்கிறார்கள், அதேபோல சிரேஷ்டமான சங்கல்பங்களின் சக்தியானது உங்களிடம் அந்த அளவுக்கு சேமிப்பு ஆக வேண்டும். அது பிறருடைய சங்கல்பங்களில் பலத்தை நிரப்ப வேண்டும். இந்த சங்கல்பம் ஒரு ஊசியைப் போல, இன்ஜெக்ஷனைப் போல வேலையை செய்கிறது. இதன் மூலம் உள்ளுக்குள் விருத்தியில் சக்தி வந்து விடுகிறது. எனவே இப்பொழுது சிரேஷ்டமான பாவனை மற்றும் சிரேஷ்டமான சங்கல்பத்தின் மூலம் பரிவர்த்தனை செய்ய வேண்டும். இந்த சேவைதான் இப்போது அவசியமானதாக உள்ளது. ஸ்லோகன்: மாஸ்டர் துக்கத்தை நீக்குபவர் ஆகி துக்கத்தை கூட ஆன்மீக சுகமாக மாற்றிவிட வேண்டும். இதுவே உங்களுடைய சிரேஷ்டமான கடமை ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து கொண்டு சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாக ஆகுங்கள். சில குழந்தைகள் அவ்வப்போது பெரிய விளையாட்டை காட்டுகிறார்கள். அவர்களுக்கு வீணான சங்கல்பம் அந்த அளவுக்கு வேகமாக வருகிறது, அதை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. பிறகு அந்த சமயம் என்ன செய்வது, நடந்துவிட்டதல்லவா, நிறுத்த முடியவில்லை, என்ன வந்ததோ அதை செய்துவிட்டேன் என்று கூறுகிறார்கள். ஆனால் வீணானவற்றை கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. எவ்வாறு ஒரு சக்திசாலியான சங்கல்பத்தின் பலன் பல கோடி மடங்கு கிடைக்கிறதோ அவ்வாறுதான் ஒரு வீணான சங்கல்பத்தின் கணக்கு வழக்கானது நிராசை அடைவது, மனமுடைந்து போவது மற்றும் குஷியை மறைந்து போவது போன்ற இவையும் கூட ஒன்றுக்கு பல மடங்கு என்ற கணக்கினாலேயே அனுபவம் ஆகிறது. நல்லது. ஓம் சாந்தி.